ட்ரீம் ஆஃப் தி டெசர்ட் சவுதி அரேபியாவின் முதல் சொகுசு ரயிலான பாலைவனத்தின் கனவை மத்திய கிழக்கு நாடுகளில் முதலாக தொடங்க இருக்கிறாங்க. சவுதி அரேபியா தனது முதல் சொகுசு ரயிலான ட்ரீம் ஆஃப் தி டெசர்ட்டை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இது மத்திய கிழக்கு நாடுகளில் அறிமுகப்படுத்த போற முதல் சொகுசு ரயிலுங்க. இது பயணிகளுக்கு இஸ்லாமிய ராஜ்யம் வழியா ஒரு அற்புதமான பயணத்தை வழங்க இருக்கு. ட்ரீம் ஆஃப் தி டெசர்ட் என்ற பேரில் சவுதி அரேபியா தன்னோட முதல் சொகுசு ரயில் அறிமுகப்படுத்த தயாரிக்கு வராங்க. இது மத்திய கிழக்கின் முதல் சொகுசு ரயிலுங்க. இந்த சொகுசு ரயில் சவுதி அரேபியா வழியா பயணம் செய்யும். இந்த ரயில் இஸ்லாத்தோட ஆடம்பர மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரயிலோட முதல் பயணம் 2025 தொடங்கப்படும். அதற்கான முன்பதிவு 2024 ஆண்டுல இறுதி பகுதியில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 800 மைல் பயணம் அரேபிய நிலப்பரப்பை ரசிக்கிறதுக்காக சவுதி அரேபியாவோட தலைநகரமான ரியாதில் இருந்து தொடங்கி எல்லையில் இருக்கிற ஜோர்டான் நோக்கி வடமேற்கு திசையில செல்லும்னு சொல்லப்படுதுங்க. பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தொல்பொருள் தலங்கள் அப்புறம் கலாச்சார அடையாளங்கள் இருக்கும் பகுதிகளில் இந்த ரயிலை நிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஹெயில் நகரத்திலிருந்து கிங் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் ராயல் நேச்சுரல் ரிசர்வ் வர ஒவ்வொரு இடமும் சவுதியோட கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் செழுமை பற்றிய ஒரு பார்வையை வழங்குங்க. நிகரற்ற சொகுசை வழங்க இருக்கும் பாலைவனத்தின் கனவு என்று சொல்லப்படுற இந்த ரயில் சவுதி அரேபியா ரயில்வேஸ் மற்றும் இத்தாலிய விருந்தோம்பல் நிறுவனமான அர்சனலே குழுமத்தின் கூட்டு முயற்சியின் காரணமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த ரயிலில் பிரத்யேகமான 82 பயணிகள் தங்கும் வசதிகள் கொண்ட 40 சொகுசு ரயில் பெட்டிகள் இருக்குங்க. இந்த ரயில் பெட்டிகளில் சிறந்த உணவகமும் லான்ச் பார் அப்புறம் தூங்கும் அறைகள் போன்ற வசதிகளோடு இந்த ரயிலை உருவாக்கியிருக்காங்க. சவுதியோட பாரம்பரியத்திலிருந்து கிடைச்ச உத்வேகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கான உண்மையான நோக்கம் என்னன்னா, சொகுசான பயண அனுபவத்தை சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கறது மூலமா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்கான சவுதி அரேபியாவோட அர்ப்பணிப்பு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். எதுக்காக சுற்றுலாத்துறையில் இவ்வளவு பில்லியன் கணக்கான முதலீடை சவுதி அரேபியா செஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் டிராவல் இண்டஸ்ட்ரியில் சவுதி அரேபியா ஒரு முக்கிய பங்காளராக உருவாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான இலக்குங்க. அதனால தான் வெறுமனே கலாச்சார ரீதியான அனுபவங்களை மட்டும் பெறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய சுற்றுலா பயணிகளை மட்டும் ஈர்க்காம ஆடம்பரத்தை தேடும் பயணிகளையும் ஒன்றா சேர்த்து ஈர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சொகுசு ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடந்த கால அனுபவத்தை சுற்றுலா பயணிகளுக்கு கொடுப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் இளைப்பாறவும் சுற்றுலா பயணத்தை ரசிக்கிறதுக்காகவும் இந்த சொகுசு ரயிலோட வேகம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கலாச்சார பயணமாக மட்டும் இல்லாமல் சாகசத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொகுசு ரயில் பயணத்தை தன்னோட பயணிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சவுதி அரேபியா உறுதியளிக்குதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, பணம் இருந்தால் ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, பயணமும் ஆடம்பரமாக தான் அமையும். நன்றி.